பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பூமி சிரிக்கும் இனிய பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் தமிழர் திருநாள் தங்கற் பொங்கல் பொங்கலோ பொங்கல் போகி பொங்கல் பழைய தொங்கல் போகு பொங்கல். சொல்லுங்க சொல்லுங்க அப்படியே சொல்லிட்டே இருங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க 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 சத்தமா சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க. இது வந்து பாரம்பரிய இது வந்து செரிமான பிரச்சனை இருக்கு, உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உதவுகிறது. இது வந்து இரத்த சபையை மேம்படுத்துகிறது. எல்லா சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. ஃபர்ஸ்ட் இயர்மா செகண்ட் இயரில் நல்லா பேச ஆரம்பிச்சோம். இன்னொரு திருக்குள்ள எடுத்துக்கணும், அங்கே கெஸ்ட்டுக்கு Happy Pongal, Happy Pongal. மேடம் ஊதுவத்தி
எல்லா பஸ்ஸையும் சேர்ந்து வந்துருக்கு ஒரே டைம் வண்டியில் போனேன் கொஞ்ச நேரம் கொண்டு சிறுதானியம் நினைக்கிறேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மொத்தமாக ஆர்கானிக்கில் இறங்கிட்டீங்க. எதுக்கு நல்லது இது? சார் இது வந்து நார்ச்சத்துகள் இருக்கிறதுனால மலச்சிக்கலை தடுக்குது சார். இதய நோய் அபாயத்தை தடுக்குது சார். உடலில் உள்ள கொழுப்பு வந்து தடுத்து உடல் எடையை மேம்படுத்துகிறது சார். இதில் வந்து புரதம், தாது உப்புகள் மற்றும் விட்டமின்கள் இருக்கிறதுனால சத்தான காலை உணவு சார். உடம்புல இருக்கிற சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் வச்சு. பொங்கல் நல்லா வந்திருக்கா? டேஸ்ட் பண்ணீங்களா? தானே பார்த்தேன். இனிய தை பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். மறந்தறியேன் ஒரு இசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் பொங்கலோ பொங்கலே சொல்லிடுங்க. அப்படியே தொட்டு அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். என்ன சிறப்பு இந்த பொங்கல்ல? குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு செஞ்சுருக்கோம். ஸ்வீட்னஸ் கம்மியாக அவங்களுக்கு ஏற்கும். சாக்லேட்டே போட்டிருக்கீங்களா? கொக்கோ பவுடர் போட்டு ஜெம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி. இது அந்த ஸ்பூன் சார். இது ஆரோக்கியமான பொங்கலா?
ஹெல்த்தியானதா? அவ்வைக்கு என்ன கிடைச்சது? அது யார் கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்க? இந்த ஆரோக்கியமான பொங்கலை நம்ம தலைவருக்கு தானே கொடுக்கணும். முதல்ல பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. From BSc Nursing Semester, Vice President of the SNA Committee. We are here to host a program of Pongal celebration and National Road Safety Day, which is celebrated in January 11 to 17. மலர்ந்த முகத்தோடு மற்றவர்களை வரவேற்பது நம் பண்பு. இப்போது வரவேற்புரை வழங்க வருமாறு செல்வி கிறிஸ்டினல் அவர்களை அழைக்கின்றேன். God for a prosperous harvest. ஆடியே மிதிமிதித்து ஐப்பசியே கழைத்து மார்கழியில் கதிவந்து எங்களுக்கு பயிரை பரிசளிக்க உழவர்களை வணங்கும் இத்திருவிழா பொங்கல் எனும் பெருவிழா. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். தமிழ் மாதங்களில் தனி சிறப்பு வாய்ந்த மாதங்களில் முக்கியமானது தை மாதம். தை மாதத்தின் பிறப்பை அறுவடை திருவிழா
இல்லத்தில் மகளடச்சுமிகள் நிறைந்திருக்கும் பூலோகத்தில் மகிழ்ச்சி பொங்கி பெருகிடும். அந்த வைகுண்டம் இறங்கிரி வந்தது போல இங்கே பொங்குது இன்ப திருவிழா கோலம். ஆட்காடு ஸ்ரீ மகாலட்சுமி மகளிர் நர்சிங்களும் அறிவும் அன்பும் இணையும் இல்லம் ஆரோக்கிய சேவை தன் தெய்வம். கருணை கண்ணில் சேவை மனதில் லட்சுமிகள் வாழும் கல்வி மன்றம். வெள்ளை உடையில் தெய்வ மகளிர் பொங்கல் சூரியனுக்கு, பொங்கல் ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு, பொங்கல் எங்க வீட்டு கலர் கலர் தாவணி கட்டும் பெண்களுக்கு, பொங்கல் இரவு முழுதும் கோலமிடும் கிராம பெண்களுக்கு. பொங்கலோ பெண் குழந்தைகள் பெரியவர்கள் வரை வேஷ்டி கட்டி பாலு விண்டு ஊதி அழகு பார்க்கும் பொங்கலோ 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 பொங்கலோ. தாவணியில் கண்ணாமூச்சி கோகோ விளையாடும் பெண்களுக்கு பொங்கலோ பண்ணி கரும்பு வாங்க வீட்டில் அம்மாவிடம் சண்டை போடும் குழந்தைகளு பொங்கலோ 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 பொங்கலோ. தமிழ் கலாச்சாரம் நினைவூட்டும் பொங்கலோ. பந்தல் கண்டு பொங்கல் மட்டு பொங்கல் வாழும்.
மூச்சுக்குள்ள மாடு மணி சத்தம் காதுக்குள்ள தாய் சொல்லும் பழமொழி வாழ்க்கைக்கு வழிகாட்டி. ஓ எங்க ஊரு மண்ணு சொர்க்கத்துக்கும் மேல, சாத வாழ்க்கை இருந்தாலும் சந்தோஷம் இங்க ஜோரா. எங்க ஊரு பாட்டு உள்ளத்தை தொட்டுடும், பறை சத்தம் கேட்கும் போது ரத்தமே கொதிக்கவில்லும் சொன்னதன். காலையிலே கஞ்சி வாசம், அடுப்புலே எரியும் நெருப்பு நேசம். பாட்டி கையில் வெண்ணெய், பசங்களோட சின்ன சண்டை. விழா நாள் வந்துட்டா வீதி எல்லாம் வேஷ்டி கட்டா. கரகாட்டம் கும்மி அடி கூட்டம் எல்லாம் சொந்தக்கார. பேசுது தைப்பொங்கல் திருவிழா இவ்வளவு கோலாகலமாக, இவ்வளவு உற்சாகமாக நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான இடம் எதுனா நம்முடைய கல்லூரி மட்டும்தான். ஏன் நாம இங்க இருக்கிறதால நம்ம பெருமையா சொல்லிக்கிறோமா? காலையில நடந்ததுல இருந்து தெய்வீகம் மாறல, பண்பாடு மாறல, கலாச்சாரம் கொஞ்சம் கூட குறையல. கலையில உங்களுக்கு சலைச்சவங்க யாருமே இல்லை. அப்படி இறைவன் கொடுத்த அழகான பூக்கள் நிறைந்த நல்லவர்களாக இந்த மகாலட்சுமி கல்லூரி அமைந்திருக்கிறது. அப்படி ஒரு கல்லூரியை பெரியவர்களின் ஆசிகளோடு உருவாக்கி இன்றைக்கு தனித்து அதை திறம்பட நடத்தி வரக்கூடிய பாலாஜி ஐயா அவர்களை எவ்வளவு வாழ்த்தினாலும் தகும். அந்த வாழ்த்துக்கு அளவே கிடையாது. ஒரு முறை அரங்கம் நிறைந்த ஒரு கல்லூரியோட தலைவரை வாழ்ப்போமா? எல்லாரும் அவருக்கு ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லுவோமா? பொங்கல் பொங்கல். வீரத்தில் சளைத்ததல்ல தமிழ் மண் என்பதை எவ்வளவு சிங்க பெண்கள் இருக்கீங்கன்னு பார்த்தோம். சிலம்பத்தை பத்தி பேசுவதே அவ்வளவு வீரம் இருந்தது பேச்சல. பேசுவது இவ்வளவு வீரமா பேசுறாங்க. இந்த சிலம்பம் என்ன செய்வாங்கன்னு காலத்துல அது அதுக்கு ஒரு படி மேல போய் அதிர்ந்து போற அளவுக்கு இருக்கு. சரி, பக்தி பார்த்தாச்சு, கலாச்சார பொங்கல் பார்த்தோம். அதுல 3 பொங்கல் பார்த்தோம். பொங்கல் பார்த்தோம், மாட்டு பொங்கல் பார்த்தோம், காணும் பொங்கல் பார்த்தோம். ஒரே நாள். இனிமே பொங்கல் 2 நாள் கழிச்சு என்ன கொண்டாட போறோம் எங்களுக்கு தெரியல. குழம்பு போயிட்டு உங்களுக்கு முடிஞ்சு போயிட்ட மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நிறைவான பொங்கல் விழாவை பார்த்து இந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டாலும் அவ்வளவு எழுச்சியாக வார்த்தை சொன்னாங்க. எல்லாம் திரைத்துறையில கலை கண்டவர்கள் இன்னும் நிறைய சாதனைகளை செய்யிருக்காங்க. அவங்க மனசு உடனே இங்க சொல்லணும்னு தோணுது. திறமையோடு இருக்கிறவர்களுக்கு நிச்சயம் நாங்கள் வாய்ப்பு கொடுக்கவும் காத்திருக்கிறோம்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பண்பாடு சார்ந்து எங்கேயாவது ஒரு தேவை இருக்கு, ஒரு நல்ல இடத்துல ஒரு கௌரவமான ஒரு நிலையில கலையை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னா, அண்மையில ஒரு அற்புதமான வெற்றி திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் இங்க நம்மோட வந்து அமர்ந்திருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு முதல் வாய்ப்பு கன்னட மொழியில கிடைச்சது. அடுத்து தமிழ் மொழியில அதை வெளியிட போறாங்க. இன்னும் ஒரு சில நாட்கள் அந்த செய்தியெல்லாம் நமக்கு வரப்போகுது. அவங்களுடைய பார்வை, கலைஞர்களுடைய பார்வை பதிஞ்சிருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெண் வந்து சிரமம் பண்ற மாதிரி ஒரு நல்ல சீன் வைக்கணும் அப்படின்னா உடனே பாலாஜி சார் தான் போன் பண்ணுவாங்க. அப்போது ஒரு கடினமான ஒரு நாட்டியத்தை ஒரு நல்ல இடத்துல கொண்டு வரணும்னு நினைச்சா இந்த ஞாபகம் தான் வர ஆரம்பிச்சோம்.
அந்த அளவிற்கு கல்வியிலும் பக்தியிலும் கலாச்சாரத்திலும் கலையிலும் சிறந்து விளங்குகின்ற மாணவ செல்வங்களா இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் இல்லாமல் இறைவன் பரிபூர்ண அருளை தந்து இந்த கலையில மட்டும் இல்லை, இந்த கற்ற கல்வியிலும் சிறந்து விளங்கி உயர்ந்த பதவிக்கு வந்து இன்றைய மகளிராக இருக்கக்கூடிய நாளைக்கு தாய்மார்களாக போறீங்க, இன்னொரு இடத்துக்கு மருமகளாக போக போறீங்க, நாளைக்கு உங்க பிள்ளைகளை வேறு பள்ளியை கொண்டு போய் சேர்க்க போறீங்க. நீங்க பண்ண சேட்டைலாம் அவங்க பண்ணுவாங்க, அது தெரியும் உங்களுக்கு. இப்படி காலம் சுழலும் பொழுது ஒரு வெற்றி திருமகனாக உண்மையிலேயே சிங்கப்பட்டாக மறுபடியும் இதே கல்லூரிக்கு ஒரு குழந்தையை கூட்டிட்டு நீங்க வருவீங்க. அப்படி இந்த அரங்கத்தை பார்க்கும்போது 1000 கதைகளை பேசும். இப்படிதான் இங்க பொங்கல் விழா நடந்தது, இப்படிதான் இங்க பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து வாழ்க்கை சொன்னாங்க. இன்னைக்கு எங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறது என்று மனதார இவரை வாழ்த்துகின்ற நாள் வெகு தூரத்தில் இல்லை. அதற்கு காரணமான நிர்வாக பெருமக்கள், குறிப்பாக ஆசிரியர் பெருமக்கள், அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளவு தூரம் இந்த பொங்கல் விழா பண்ண முடியுமா? அவங்களுக்கு ஒரு பலமான பாராட்டு சொல்ல வேணாமா? கோபமாக கண்டித்து நம்மோடு பழகும் பொழுது, தாயாகவும் தந்தையாகவும் கல்வியை கற்கும் பொழுது அவர்களே குருவாகவும் நல்ல உபதேசத்தை சொல்லி மனதார வாழ்த்தும் பொழுது அவர்களே தெய்வமாகவும் இருப்பதனால்தான் ஆசிரியர்கள் தெய்வத்திற்கு சமானம் என்று சொல்கிறோம். அப்படி நல்ல ஆசிரியர்களும் நல்ல நிர்வாகமும் நல்ல கல்லூரியும் எல்லாமே அமைஞ்சிருக்கு. உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு பொங்கி வந்த பொங்கல் மாதிரி ஆனந்தம் என்றைக்குமே பொங்கிக் கொண்டே இருக்க போகிறது. அது எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லி அண்ணாமலையாருடைய அருள் எல்லோரும் வாழ்விலும் நிறைந்து இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நம்ம இணைத்து வைத்த இயக்குனர் திரு ராஜா வெங்கையா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி இந்த அளவில் திருச்சி தவறும். Thank you, sir. I request movie actor Mr. Ramesh Nani sir to share few words with the students. எல்லாருக்கும் முதல்ல பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் சொல்லிடலாமா? பொங்கலோ பொங்கல். சவுண்டு பத்தல. ஒன் மோர். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். சூப்பர், அருமை. நான் பார்த்த பொங்கல் திருநாட்களில் நான் போன இடங்களில் சீஃப் கெஸ்டா போன நிறைய கல்லூரிகளில் மிக சிறப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப அருமையான தன்னுடைய ஃபுல் எஃபர்ட்டை போட்டு இங்கே காட்சிப்படுத்துறது நீங்க மட்டும்தான். அந்த சந்தேகம் தான் நான் சொல்றேன். உண்மையிலே நெருட வச்சிருக்கேன். சேர்மானுக்கு தான் நன்றி சொல்றேன். அதே மாதிரி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளவு ஒரு ஒருங்கிணைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆர்கனைசேஷன் அதை எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இதுல சிறப்பா பண்றது யாரு, அதை செலக்ட் பண்ணி அந்தந்த இடத்துல உட்கார வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பொறுப்பு. இது எந்த அளவுக்கு பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மாதிரி செக்ஷன் பிரிச்சிருக்காங்க. இவ்வளவு சாமிஜியே ஐயோ இப்படி இத்தனை பூஜை பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அவரே வந்து இத்தனை பூஜை ஒரே இடத்துல பண்ணியிருக்க மாட்டார். போனா ஒரு இடத்துல ஒரு பெரிய பூஜையா இருக்கும், அதோட முடிச்சுட்டு வந்துருவாங்க. சாமிஜியே இத்தனை பூஜை பண்றாருன்னு சொல்லும் போது ஐயோ நான் நினைச்சேன், எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆஹா, சாமிஜியே இவ்வளவு பொறுமையோட இத்தனை பூஜைகள் பண்றாங்க, அப்ப நம்ம அடங்கி இருப்போம், நினைச்சுன்னா ஓகே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு தெரிவிட்ட அப்படின்னு சொல்றாங்க. மனநிறைவு, அதுதான் கரெக்டான வார்த்தை. மனநிறைவோட சத்தியமாக சொல்கிறேன், உண்மையா சொல்றேன், கடவுள் சாட்சியா சொல்றேன். இந்த மாதிரி சிறப்பான ஒரு அமைப்பு நான் எங்கேயுமே பார்க்கிறேன். ரொம்ப நிறைவா இருக்கு. சாமிஜி சொன்னாங்க ஒரு வார்த்தை, இப்படி ஒரு 2 நாட்கள் நம்ம பொங்கல் கொண்டாட போறோம்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப நிறைவான 2026 சிறப்பாக பொங்கல் கொண்டாடி இருக்கிறோம். இது எங்கெல்லாம் இங்க அரவணைச்சு கொண்டு வந்தது ராஜா இயக்குனர் அவருக்கு நன்றி. சேர்மன் அவர்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை, ஒரு வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த பொங்கல் சிறப்பு வந்து தமிழர்களுடைய முப்பாட்டன் பாட்டன் அந்த இவங்களுடைய தொழில் அல்ல, அது நம்மளுடைய உடம்போடைய உயிரோடையும் ஒட்டி போன ஒரு செயல், கடமை. 4G 5G 7G எல்லாம் வந்தாச்சு. ஆனா எங்க போனாலும் எல்லாருக்கும் எவ்வளவு டெவலப் ஆனாலும் கஞ்சிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா, சாப்பாடு முக்கியம். மூணுக்கு போயிட்டாங்க, செவ்வாய்க்கு போயிட்டாங்க, அங்க போயிட்டாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு வேணும், மூணு வேணும். எங்க இருந்து வருது?
அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த உழவனை மரியாதை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்த இந்த பொங்கல் திருநாள் இப்போ வர வர அழிஞ்சுக்கிட்டே வருது. இந்த மாதிரி கல்லூரிகள் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகள் பண்ணி நமக்கு நினைவுபடுத்துறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம தாத்தா தான் விவசாயம் பண்ணியிருப்பாங்க, நம்ம எல்லாம் சிட்டிக்கு வந்துட்டோம், வேற லெவலில் போயிட்டு இருக்குது, எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அதனால நம்ம கலாச்சாரம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு சிறப்பாக நான் எல்லாரையும் மறந்துட்டேன். இப்போ இங்கே பார்க்கும்போது ஆகா இப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நானும் தான் ரீகலெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கும் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கிராமத்தில் போய் கொண்டாடி இருப்பீங்க? வெகு சிலர் தான். இந்த ஏரியா ஓகே, நாங்க சிட்டியில இருக்கிறோம், இங்கே நீங்க கொஞ்சம் கிராமங்கள் பக்கத்துல எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனாலும் மேக்சிமம் இதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டு வருது. முக்கியமா நான் சொல்றேன், இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, சிலோன்லையும் சிங்கப்பூர்லையும் மலேசியாவில் நான் நேரடியாக பார்த்து நம்மளை விட சிறப்பாக கொண்டாடுறாங்க பொங்கல். ரொம்ப மரியாதையோட ரொம்ப நிறைவா எல்லா விஷயத்தையும் வச்சு அவங்க பண்றாங்க. ஏன்னா தமிழர்களை மதிக்கிறாங்க, தமிழ் கலாச்சாரத்தை மதிக்கிறாங்க, பண்பாட்டை மதிக்கிறாங்க. கலாச்சாரத்தை நாம ஒருத்தரையும் மறக்காம வருடா வருடம் கடைபிடிச்சு நம்மளுடைய சம்பிரதாயங்களும் கலாச்சாரத்தையும் பின்பற்றணும். உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா சிலம்பம் பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஒரு சின்ன கரெக்ஷன் பாப்பாங்க, சிலம்பம் ஆடுறவங்க அந்த சிலம்பம் காம்போது தன்னுடைய ஹைட்டுக்கு கரெக்டா இருக்கும். எக்ஸாக்ட்லி கொஞ்சம் மேலேயும் போகக்கூடாது, கொஞ்சம் குறவா இருக்கலாம், ஆனா கரெக்டா இருந்துச்சுன்னா ஆடும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது அளவுகள். அதனால நீங்க ஆடும்போது கரெக்டா உங்களுடைய என்ன ஹைட் இருக்கீங்களோ அந்த ஹைட்டுக்கு அந்த சிலம்பத்தை வச்சு ஆடுங்க. பியூட்டிஃபுல்லா இருந்தது. நம்பர் மாலி சொன்ன மாதிரி கண்டிப்பா நீங்க எல்லாம் என் கண்ணுக்கு ஹீரோயின்ல தான் தெரியுறீங்க. நான் ஒரு இயக்குனர், அடுத்த மாசம் ஒரு படம் ஐயா தலைகளை பூஜை பண்றோம். கண்டிப்பா எனக்கு ஆர்டிஸ்ட் நடிக்கிறதுக்கு தெரியுமான விருப்பம் இருக்கிறவங்களும் கண்டிப்பா நான் என்னோட சகோதரர் பாலாஜி சார் அவர்களை கண்டிப்பா நான் கூடுவேன். இந்த மாதிரி திறமையானவர்கள் கண்டிப்பா பயன்படுத்துவோம். அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா வருடம் நான் வருவேன் நினைக்கிறேன். அதனால உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் நல்வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வந்துட்டு உடனே பேசக்கூடியவர். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் வந்து நிர்வாகத்தின் சார்பாக அவங்களுக்கு தெரிவிக்கிறது என்னோட ஆசை. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல். தேங்க்யூ. வருகிற சாமி அவர்களையும் சகோதரர் திரு ரமேஷ் மாரி அவர்களையும் எனது உடன்பிறவா சகோதரர் திரு ராஜா அவர்களையும் கிமிரி தமிழ் இலக்கிய ஒருங்கிணைப்பாளர் திரு சதாசிவமாய் அவர்களையும் நிர்வாகத்தின் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. இங்கே வந்துட்டு எங்கள் பிள்ளைங்க வந்து முடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்கன்னா வந்து ஒரு மிஷன் லைஃப்ங்க அவங்களுக்கு. ஆமாம், இது வந்துட்டு அதாவது வந்து எல்லாமே வந்து இப்போ கலெக்டர்ஸில் இருக்காங்க. ரெகுலராக பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே வந்து அன்னை தெரசாக்கள். எங்ககிட்ட இருக்கிற அத்தனை மாணவர்கள் வந்து அன்னை தெரசாக்கள். அந்த மாதிரி வந்து ஒரு சோசியல் இதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த ஒரு நாள் மட்டும்தான் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து கலர் ட்ரெஸ்ஸில் எங்களுடைய பர்மிஷனோட கலர் ட்ரெஸ்ஸில் வருவாங்க. இல்லைன்னா 3 நேரம் வந்துட்டு குழந்தைங்க வந்து எப்பவுமே யூனிஃபார்ம் தான் இருப்பாங்க. இந்த துறையை தேர்ந்தெடுத்தவங்க பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக. ஒரு சிலர் வந்து டாக்டருக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க, அது வந்து ஒரு 10% தான். மிச்சம் இருக்கிற 99% என்ன மாதிரினா நாங்கள் எங்களுடைய சமுதாயத்துக்காக ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் அட்மிஷனே கேட்போம். குழந்தைங்களுக்கு எதுக்காக இந்த கோர்ஸை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்றப்போ வந்து சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து எங்கள் பிள்ளைங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இது கவர்மெண்ட் கூட செய்யாத இது வந்துட்டு கொரோனாவில் வந்து அவ்வளோ இறங்கி ஒர்க் பண்ணாங்க. ஒவ்வொரு அசைவிலையும் வந்துட்டு தைரியமாக ஈவன் வந்துட்டு வெளியே வந்து பேரண்ட்ஸ் இது பண்ண மாட்டாங்க. அவங்க எங்கள் குழந்தைங்க வந்து கொரோனா அந்த பேட்செல்லாம் வெளியே போயிட்டாங்க. அவ்வளோ வந்துட்டு ஒரு டெடிகேட்டடோட ஒர்க் பண்ணுறவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருகில் வந்து அரசாங்க மருத்துவ
மருத்துவமனை, அந்த 300 பெட் ஹாஸ்பிட்டல் அங்கே போனீங்கன்னா எங்கள் பிள்ளைகளுடைய சர்வீஸ் தான் முதல்ல கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுங்க. அவங்களுக்கு வந்துட்டு வாழ்த்துக்களை சொல்லி அதே மாதிரி சகோதரர் சொன்னாங்க, ஏற்கனவே வந்து நமக்கு வந்து ஒரு 15 ஆண்டுகளாக இங்கே வேலை வந்துட்டு இருக்காங்க. நிறைய வந்துட்டு அதாவது உழைப்புக்கு இதுவும் மாரி எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு உழைச்சி வந்துட்டு சாதாரணமாக ஒரு கேமராமேனா கேப்டன் டிவியில் இருந்தார். அதாவது படிப்படியாக உயர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு இயக்குனர் அளவுக்கு வந்திருக்காருன்னா அவருடைய கடின உழைப்பு வாழ்த்துக்கள். நல்ல ஒரு கரவையோடு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். உழைப்புக்கு மேல் இது எதுவுமே கிடையாது. நீங்களும் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறதுனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியாக தெரியுறீங்க. அதனால வந்து உங்களுடைய சேவையை வந்து எந்த விதத்தில் எதுவும் இல்லாமல் இது கலை நிகழ்ச்சிகள்ன்றது அது ஒரு பிரிவு. அவர் சொன்ன மாதிரி வந்து கனவு காண்றது வேற. பட்டு அந்த ஹீரோயினா கனவு காணாதீங்க, அது நிச்சயம் நமக்கு ஒத்து வராது. மற்றபடி வேற ஏதாவது அவர் கேட்டாரு, ஒரு 10 பேருக்கு வந்து உதவி செய்யற மாதிரி நம்ம பண்ணோம்னா அந்த மாதிரி சீன்ஸ்ல நம்ம கண்டிப்பாக இறங்கி ஒர்க் பண்ணுவோம். முடிஞ்ச நம்ம மருத்துவமனையை கூட அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி இது வந்து சுச்சுவேஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி இங்கே சிலம்பம் எனக்கு வந்து சிலம்பத்தோடு வந்து ஒரு 30 ஆண்டு காலம் பயணிக்கிறேன். நான் அகில இந்திய சிலம்பத்தில் வந்து நான் துணைத் தலைவராக இருக்கேன். இங்கே வந்து மாவட்ட அளவில் வந்து தலைவராக வந்து சிலம்பத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் 30 ஆண்டு காலம். நிறைய நேஷனல் மீட்ஸ் நம்ம இதுவாக இருக்கு. பட் நம்ம கூட இந்த அளவுக்கு சிலம்ப சுத்தத்தை வந்து நினைக்கிறப்போ உண்மையிலே இதுவாக இருக்கு. பலருக்கும் பொருளும் ஆயுதம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொன்னார். அந்த ஹைட்டு இதுவெல்லாம் பட் என் பிள்ளை வந்துட்டு சாரி கட்டிட்டு வந்து சுத்த முடியாது. அவ்வளோ சாதாரணமாக விஷயம் கிடையாது. அதில் வந்து முதல் நிகழ்வு நம்ம ஸ்கூல் நிகழ்வு பார்த்துருப்பாரு நம்ம டீச்சர். அப்போ தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நீ சுத்தமா ஸ்டூடெண்ட் சுற்றுறது வேற. அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் இது இருக்குன்ட்டு அந்த அம்மா சொன்னேன். ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட எனக்கு அடிச்சாங்க. அவருக்கு சார் ரமேஷ் ரொம்ப வந்து இது பண்ணாரு. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கிடையாது. இப்போ பண்ண அத்தனை நிகழ்ச்சிகள் வந்து மாணவ செல்வங்களுடைய ஓன் இதுதான் கிரியேட்டிவிட்டி தான். இதில் வந்து டீச்சர்ஸ் வந்து போயிட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் பண்ணுறதில்ல. கலை நிகழ்ச்சியில் எல்லாமே வந்து எங்கள் குழந்தைங்க அவங்க ஓனா இன்னைக்கு ரீடேக்கெலாம் கிடையாது, டைரெக்டாக லைக் தான். அந்த மாதிரி தான் வந்து எங்கள் பிள்ளைங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிறப்பு சுந்தர பாப்பா வந்து உண்மையாக வந்து அந்த சேரை கட்டிட்டு வந்து பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பாப்பாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாருக்கும் மீண்டும் வந்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வந்து நம்ம தமிழ் பொருட்டைய சதாசிவம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துறை வழங்குவார்கள். மிக சிறப்பான இந்த தமிழர் திருநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நல்ல தருணத்திலே மிக பொருத்தமாக இங்கே வருகை தந்திருக்கின்ற சுவாமிஜி அவர்களுக்கும் அவரோடு வருகை தந்திருக்கின்ற திரை நட்சத்திரம் அவர்களுக்கும் திரை இயக்குனர் தயாரிப்பாளர் இருக்கின்றவர்களுக்கும் உள்ளபடியே ரொம்ப ஒரு ஐயா சொன்னது போல நம்முடைய சேர்மன் சார் சொன்னது போல சேவை மனப்பான்மையோடு இங்கே நிறைய இருக்கலாம். அதில் விட்டு நான் அன்னை தெரசா அன்னை தெரசா அன்னை தெரசா போல கழித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு குழந்தைகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த நல்ல நேரத்திலே நான் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நாமெல்லாம் பெருமைப்படணும். ஏன் பெருமைப்படணும்னா, இப்போ இன்னைக்கெல்லாம் நம்மளாம் உயிரோடு இருக்கிறோம்னா அது காரணம் வந்து ஒரு 3 துறை. கொரோனாவில் இருந்து மீண்டு நம்மளாம் உயிரோடு இருக்கிறோம்னா 3 துறை. இப்போ நம்மளை காப்பாற்றுறாரு, கடவுளே காப்பாற்றுவாங்க. அந்த கடவுள் நேரில் இறங்கி வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டார். அப்படி காப்பாற்றப்பட்ட கடவுள்கள் யாருன்னு சொன்னா, 1 மருத்துவர்கள், 2வது செவிலியர்கள், 3வது துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள். இந்த 3 பேரும் கடவுள் என்னை பொறுத்தவரை கடவுளை நம்ம நேரில் பார்க்கல. கவிஞத்தில் வாணி அவர்களிடத்தில் ஒரு நண்பர் கேட்கிறாங்க, அவருடைய நண்பர், நீ தெய்வத்தை பார்த்திருக்கீங்களான்னு. தெய்வம் எங்க இருக்கு, எந்த கோயிலுக்கு போய் பார்க்கிறேன், எல்லாம் கண்ணாதான் இருக்க தவிர தெய்வம் இல்லையே சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு அவருடைய நண்பர் வாணி கிட்ட கேட்டிருக்காரு. கவிஞத்தில் வாணி கிட்ட ஒரு கவிஞர் உடனே ஒரு கவிதை எழுத, தெய்வத்தை தேடி எங்கேயும் போகாத, உன் பக்கத்தில் இருக்க
தெய்வத்தை தேடி வெளியே எங்கே போகணும்? யார் தெய்வம் தெரியுமா? அழகாக ஒரு கவிதை எழுதுறார். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்விலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இந்த வரி, இந்த பாடல் எழுதுகின்ற பொழுது நம்முடைய சார், நம்ம சேர்மன் சார் வந்திருப்பாரு. ஆனா அந்த பாடலுக்கு இலக்கணமாக திகழ்பவர் நம்முடைய சேர்மன் பாடல் சார் அவர்கள். ஒருவேளை கொஞ்ச நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஆற்காட்டு திடீர் இடையில ராத்திரி 8 மணிக்கு வர போக முடியாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆற்காட்டு திடீர்னா போக முடியாது. வழிப்பறி நடக்கணும், இல்லை ஒரு சாலை செய்தி கிடையாது, வழியில போக மாட்டாங்க. 6-7 மணி ஆச்சு போக மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆற்காட்டையும் திடீரையும் இணைத்தது யார் என்று கேட்டால் நம்முடைய சேர்மன். இந்த இடத்துல ஒரு கல்லூரி ஏற்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மாணவிகளை இங்கிருந்து வெளியே ஒரு வெற்றி மாணவியாக வெளியே அனுப்பிச்சு பெருமைக்கு சொந்தக்காரர்கள் வகிக்கின்றன. ஒரு 27-28 வருஷம் தான், 30 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 30 ஆண்டுகளாக இங்கிருந்து வெளியே போயிட்டு திருமணம் ஆகிட்டு குடும்பத்தோட செட்டில் ஆகிட்டு கூட சில பேர் கேட்பாங்க, சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. என்ன நல்லா இருக்குமான்னு பார்த்து மறந்து போச்சு. நல்லா இருக்குமா நீங்க யாரும் கேட்பேன். யாரும் கேட்கும் நம்ம சொல்றது, சார் பாலாஜி சார் காலேஜில் படிச்சேன் சார், காலேஜ் பேர் சொல்லல, பாலாஜி சார் காலேஜில் படிச்சேன் சார், நீங்க கூட வருவீங்க சார். இது உண்மை, புகழ்ச்சியாக தான் சொல்றேன். அந்த அளவுக்கு மிக அற்புதமாக இந்த கல்லூரி மாணவர்கள் ஒரு கல்வி செம்மலாக விலகி கொண்டிருக்கின்றனர். அவர்கள் இன்றைக்கு தமிழர் திருநாள் விழா நம்மளா பெருமைப்படணும். தமிழனா பொறுத்து முதல்ல பெருமைப்படணும். ஏன்னா மற்ற மொழிகளில் மற்ற மாநிலங்களில் இருப்பவர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு நமக்கு என்னன்னா, நம்ம மொழியே நம்ம பேரை வச்சிருக்காங்க நம்ம பெற்றோர்கள். இது எந்த மொழியும் கிடையாது. நான் சொல்ல வர பேர் யாராவது கை தூக்குங்க. தமிழ் செல்வி, தமிழரசி, செந்தமிழ் செல்வி. ஏன்னா தெரிவிக்கணும், இது 2வது நல்ல பெரிய விஷயம். இப்போ நம்முடைய மொழியையே நமக்கு பேரை வச்சிருக்காங்க, தமிழ் மொழி. அந்த தமிழ பையன் கூட தமிழ் செல்வன், தமிழரசன், செந்தமிழரசன், செந்தமிழ் ஆனன் அப்படின்னு அந்த தமிழே பேர் வச்சிருக்காங்க. அப்படியே ஆந்திரா போவாங்க, சித்தூர் போயிட்டா அந்த சித்தூர்ல போயிட்டா தெலுங்கு செல்வி, தெலுங்கு செல்வன். அப்படியே கர்நாடகா போவாங்க, கன்னட செல்வி இருக்கா? கிடையாது. அப்படி மலையாள கேரளா போங்க, மலையாள செல்வன், மலையாள செல்வி எங்கேயுமே கிடையாது. உலகத்தில் ஒரு மொழியை தன்னுடைய பெயராக வைக்கிறது ஒரே ஒரு இனம் நம்முடைய தமிழ் இனம். அற்புதமான ஒரு இனம் நம்ம தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியில ஏராளமான கருத்துக்கள், சொல்லாத செய்திகளே இல்லை. ஒரு எழுத்துல எப்படி சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு எழுத்துல ஒரு பொருள் இருக்கணும். இப்போ உயிர் எழுத்து என்ன தெரியுமா? 12. உயிர் எழுத்து புரியுதா? கிடையாதுல்ல? கிடையாது. இருக்கு. தமிழ் இருக்குங்களா? உயிர் எழுத்து புள்ளி இருக்கு. அது ஒரு புள்ளி 2 புள்ளி இருக்கு. ஒரு எழுத்துல இருக்கிற அந்த 247 எழுத்து சொல்லும் போதே சிரிக்கிற ஒரே ஒரு எழுத்து ஈ தான். எவ்வளவு சந்தோஷம். சரி, ஈனா என்ன? ஈகை. ஈகைனா கொடுக்கிறது. ஈகைனா கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறதுனா ஒரு எழுத்து பார்க்கணும். மூலவர்கள் எவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காங்க. இப்ப ஈனா ஈகைனா கொடுக்கிறது. இப்ப என்கிட்ட இருக்கிறது எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். நான் உள்ளே வச்சிருவேன். அதனால ஈன்னு எழுத உள்ள ஒரு புள்ளி வச்சிருக்கான், வெளியே ஒரு புள்ளி வச்சிருக்கான். நீ உள்ள வச்சிருக்கிற உங்களுடைய பொருள், உங்களுடைய செல்வம், அது வெளியே இல்லாதவர்கள் ஏராளமா இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுத்து உதவுன்னு அந்த ஒரு எழுத்த நமக்கு சொல்லி கொடுத்தோம் நம்முடைய தமிழ். சாதாரண மொழி கிடையாது. திருவாசக பித்தர் திருவாசகம் எவ்வளவு சொல்லிருக்கு.
இந்த இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்து மதத்தை பரப்புவதற்காக அந்நிய தேசத்திலிருந்து ஆங்கில தேசத்திலிருந்து வந்த உடனே திருவாசகத்தை படிக்கிறார். திருவாசகத்தை படிச்சு அழுது கண்ணியிலிருந்து அந்த திருவாசக ஆங்கில மொழிபெயர்த்து திருவாசக பித்தர் இவரு, அவர் திருவாசக பித்தர், இவருக்கு முன்னாடி அவர் திருவாசக பித்தராக அவருடைய கல்லறையை கூட இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுத சொல்லி மறுத்து போனவரா அந்த மகன். எவ்வளவு பெரிய மொழி, அந்த மொழி சாதாரண மொழி கிடையாது, பேசிட்டே போலாம். நீங்க நிக்கிறது எனக்கு நாள் வலிக்குது. அப்படிப்பட்ட அன்னை தமிழை தேசத்தில் ஒரு பெரும் பாக்கியம் பெற்றவர்கள். மற்ற மொழியெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை, அது சொன்னாது. மற்ற மொழிகளை நாம் கற்று வைப்போம், அன்னை தமிழ் மீது பற்று வைப்போம். ஏன்னா அதெல்லாம் புரியாத மொழி. எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாக நம்முடைய பாரத தேசத்தினுடைய இருவரும் இதிகாசங்கள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நெஞ்சில் சுமந்து கொண்டிருந்த சமஸ்கிருதம் இன்னைக்கு இல்லை. உலகத்திலே பேரரசு, மிகப்பெரிய பேரரசாக இருந்த எகிப்து, அந்த மொழியை இல்லை. ஹீப்ரு மொழி இல்லை, லத்தீன் அந்த மொழி இல்லை. ஆனால் இந்த மொழிகளுக்கெல்லாம் உணவு தோன்றிய மொழி தமிழ் மொழி. எப்ப தோன்றதே தெரியல. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூன்ற மொழி நம்முடைய தமிழ் மொழி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இது போன்ற கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் தமிழர் திருவிழா விழாவை கொண்டாடுகின்ற வகையில் நம்முடைய தமிழுக்கு அழிவே கிடையாது. Who are participated in the celebration and who made celebration bright and wonderful. We thank our honorable chairman, Sir, Rotarian PHF, Sri Balaji Lokmanathan, Sri Lakshmi Ammal Educational Trust, Arthur. We thank you, sir. We thank our respected trustee member, secretary, Mrs. Shanti Paulashima, correspondent, Mrs. Gomati Paulashima, treasurer, Ms. Vaishnavi Paulashima. We thank you, ma'am. We thank you our all chief guests, Thiruvasaga Pittar, Tavatiru Vada Mooradigal, Dharmabikku Chennai Sivaloka Thiruvanam, Tamil Ilakkiya